கிரிப்டோவில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். எப்படி வேண்டுறது, எப்படி விற்கிறது, எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, என்ன மாதிரி கோயின்ஸை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். அப்படியான ஒரு ஆளாக இருந்தால் இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். முதல்ல வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிக்கல வந்து கிரிப்டோ கரன்சின்னு சொன்னால் ஒரு டிஜிட்டலைஸாக இருக்கக்கூடிய ஒரு காயின். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து ருப்பீஸ் யூஸ் பண்ணுறோம், இந்தியாவில் வந்து ருப்பீஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த கரன்சி வந்து டிஜிட்டலாக இருந்தது. அதாவது ஒரு பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நாங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோமோ அந்த அமௌண்ட்டுங்களோட கையால் தொடாமல் நாங்கள் எப்படி ஒரு ஃபோன் ஊடாக அனுப்புவோமோ இன்னொருவர்களுக்கு, அதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு காயின்ஸ் தான் இது. ரைட், ஒரு மணி வேல்யூ, மானிட்டரி வேல்யூ இருக்கக்கூடியது. பட் இங்கே வந்து நிறைய காயின்ஸ் இருக்குது. அப்போ நிறைய கோயின்ஸ் இருக்கேக்கில் வந்து நாங்கள் எதை வேண்டணும், எதை வேண்டக்கூடாது, எப்படி அதை வேண்டணும், என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னால் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ மார்க்கெட் வந்து வேலை செய்யும். கூட சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி சில வேறுபாடுகளுமே இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்குரிய பங்குகளை வேண்டுவோம். ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கும். அப்போ அந்த கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நிதியை திரட்டுறதுக்காக வந்து பங்குகளை விற்று மக்கள்கிட்ட இருந்து காசை எடுக்கும். அப்போ அந்த காசை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டடான ஒரு மீடியம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய இத்தனை வீத பங்குகளை வந்து நாங்கள் இந்த விலைக்கு விற்கிறோம்னு சொன்னால் 1000 பங்குகளை வந்து 2 ரூபா படி விற்கிறோம்னு சொன்னால் 2000 ரூபா நிதியை வந்து மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடணும். அப்போ அந்த 1000 பங்குகளும் மொத்த கம்பெனியின் பங்குகளில் வந்து எத்தனை வீதம் மட்டும் இருக்குது. இப்போ நாங்கள் 30 வீத பங்குகளை விற்க போகிறோம், 40 வீத பங்குகளை விற்க போகிறோம், 20 வீத பங்குகளை விற்க போகிறோம்ன்றது கம்பெனிஸ் வந்து டிசைட் பண்ண இயலும். அப்போ அப்படி கம்பெனிஸ் வந்து விற்கிறதுக்காக மார்க்கெட்டில் இருக்கிற பங்குகளை வந்து நாங்கள் வந்து வேண்டிக் கொள்ளையிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தின் ஊடாக. அப்போ அங்கே என்ன தேவைப்படும்னு சொன்னால், ஒரு கம்பெனியின் பங்கை வேணும்னா நாங்கள் டிரெக்டாக போய் எனக்கு உங்களோட பங்கை கொண்டு வேண்டியலாது. அப்போ அங்கே ரெகுலேட்டராக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும். அதாவது சிஎஸ்சி அண்ட் ஸ்ரீலங்காவில் அந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கும். அவங்களாம் இங்கே ரெகுலேட் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அதை ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பதிவு செய்யப்பட்ட தரகர்கள் இல்லை முகவர்கள் என்ற மாதிரி இருப்பாங்க, எக்ஸ்சேஞ்சஸ் இருப்பினா. அப்போ ஸ்ரீலங்காவிலையுமே வந்து அதே மாதிரி ஸ்டாக்குக்கு இருக்குது. இதே போல் அந்த பதிவு செய்யப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு கூடாக வந்து நாங்கள் எங்களுக்கு இத்தனை பங்கு வேணுமென்று சொல்லி நாங்கள் எங்களோட காசை கொடுத்தோம்னா அவங்க எங்களுக்காக வேண்டி தருவாங்க. அப்போ இதே விஷயத்தை தான் நாங்கள் கிரிப்டோவில் செய்ய போகிறோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ஆள்கிட்ட நாட வேண்டியிருக்கும். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில நேரம் நாங்கள் இப்போ ஆன்லைன்லேயும் ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வந்துட்டுது ஸ்ரீலங்காவில். அதே மாதிரி கிரிப்டோவிலையுமே வந்து என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு கம்பெனின்ற பங்கை தான் நாங்கள் வேண்ட போகிறோம். அந்த பங்கை வேண்டதுக்கு எங்களுக்கு சில எக்ஸ்சேஞ்சஸ் தேவை. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்சுகளை வந்து நாங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இப்படி தானே பேங்க்கில் வந்து நாங்கள் காசு ஒரு ஆளுக்கு எங்களோட காசை வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பிஓசி பேங்குக்கு போகலாம், இல்லைன்னா பீப்புள்ஸ் பேங்க் போகலாம், இல்லைன்னா என்எஸ்பி பேங்க் போகலாம், இல்லைன்னா ப்ரைவேட் பேங்கில் ஹெச்என்பி பேங்க் போகலாம், கமர்ஷியல் பேங்க் போகலாம், அதே மாதிரி என்டிபி பேங்க் போகலாம். அப்படி நிறைய வங்கிகள் இருக்குது. அப்படி நிறைய வங்கிகளில் கொண்டு நாங்கள் எங்களோட பணத்தை முதலீடு செய்து, இல்லைன்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு நாங்கள் எங்களோட சேவிங்ஸை வந்து வச்சுருக்கிறது, இல்லைன்னா நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது, இல்லைன்னு சொன்னால் கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது. அந்த மாதிரி இங்கேயுமே வந்து நாங்கள் யாராவது ஒரு எக்ஸ்சேஞ்சு, இப்போ நாங்கள் எல்லா பேங்க்லேயும் கட்டாயம் அக்கௌண்ட் வச்சுருக்கணுமெண்டு இல்லை. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வேணும்னு சொன்னால் எல்லா அக்கௌண்ட்லேயும் வச்சுருக்கணுமெண்டு இல்லை. ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட குறிப்பிட்ட புரோக்கர்ஸு கூட மட்டும்தான் நாங்கள் வேண்டலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஏதாவது ஒன்றுக்குள்ளே வந்து நாங்கள் அக்கௌண்ட்டை வச்சுருக்கலாம். இப்போ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிக்கல நீங்கள் நினைச்சு கொள்ளலாம் ஒரு சந்தை உண்டு. ரைட், இப்போ நீங்கள் சந்தையில் போனால் எல்லா விஷயங்களையும் வேண்டலாம். ரைட், மரக்கறியிலேருந்து மாமிசம் வேண்டதுலேருந்து பழங்கள் வேண்டதுலேருந்து சில நேரம் உடுப்புகள் வேண்டதுலேருந்து அப்படி எல்லா ட்ரேடபிளான பொருட்களையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தைன்றதில். அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சுகளுக்குள்ள போனீங்கன்னா என்னென்ன மாதிரி கொயின்ஸுகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சில இடங்களில் வந்து சில எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லிமிட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. எங்களோட ஸ்டாண்டர்டுக்கு மீட் பண்ணுற கொயின்ஸ் டோக்கன்ஸ் மட்டும்தான் நாங்கள் விற்போம்ண்டு. அப்போ சில இடங்களில் வந்து சிலதுகள் விற்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் பேர்ண்டேக்குள்ளே வந்து எப்படி போவோம், யார் நம்பகத்தன்மையாக இருக்கிறாங்க, யார் நீண்ட காலம் இருக்கிறாங்க, யார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் சொல்யூஷன் தருவாங்க,
யார்கிட்ட போய் நாங்கள் முறைப்பாடு செய்யலாம், அப்படி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். யார் ஏமாற்ற மாட்டானுங்களை, முக்கியமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அப்போ அதில் நாங்கள் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து நாங்கள் வேண்டி விற்க வேணும். ரைட்? இப்போ இதுதான் விஷயம். கோரா நாங்கள் ஒரு வேண்டி விற்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து வேண்டி விற்க போகிறோம். அப்போ நாங்கள் வேண்டிட்டு விற்கிற நேரம் தான் எங்களுக்குரிய ப்ராஃபிட்ஸ் வரும். அப்போ முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்சை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு நான் ஒரு உண்மையான ஆள், ஒரு ஐடென்டிட்டி கார்டு எனக்கு இருக்குது, நான் ஒரு யூனிக்கான பர்சன் சொல்கிறதுக்கு KYC வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணினா தான் நீங்கள் ஒரு வெரிஃபைட் யூஸராக இருப்பீங்க. வெரிஃபைட் யூஸராக இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சில். இப்போ நாங்களும் ஒரு பேங்குக்கு வந்து அக்கௌண்ட் திறக்க போயிருக்கல, சும்மா போய் என் அக்கௌண்ட்டில் என் பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து தாங்கன்னு சொன்னால் பேங்கில் திறந்து தர மாட்டேன். எங்களோட நேஷனல் ஐடென்டி கார்டு கொடுப்போம். நான் இந்த இடத்துல வசிக்கிறேன், இதுதான் என் நிரந்தர முகவரி, நான் இங்கே தான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய பேர், இதுதான் என்னுடைய NIC இலக்கம், இதுதான் என் யூனிக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், என் NIC நம்பர். அப்போ இதை வச்சுக்கொண்டு தான் எங்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து அந்த NICயை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு யூனிக்கான ஆள் தான் நான் சொல்லி இது யாராக இருந்தாலும் கட்டாயம் செய்தே ஆக வேணும். சரியோ? அப்போ இந்த வெரிஃபிகேஷன் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் காசை வந்து உள்ளுக்க கொண்டு போகணும். இப்போ நான் என்னட்ட கையில் இருக்கிற ஒரு சேவிங்கில் இருக்கிற ஒரு காசை நான் பேங்கில் கொண்டு போய் எப்படி முதலீடு செய்வேன், இல்லை எப்படி ஒரு நான் என் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு போடுவேன். ஒன்று வந்து நான் ஸ்லிப்பை நிரப்பி கொண்டே போடலாம். இல்லைன்னு சொன்னால் CDM மிஷினில் வந்து நான் வந்து காசை டெபாசிட் பண்ணலாம் என் அக்கௌண்ட்டுக்கு. இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய LKRை வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை வேண்டதுக்காக கொண்டு வர வேணும். அப்போ இங்கே கொண்டு வர நேரத்தில் வந்து எங்களோட LKRல வந்து ருப்பீஸில் வந்து நாங்கள் இங்கே கிரிப்டோ கரன்சியை வேண்டலாமான்னு சொன்னால் இல்லை. எங்கள்கிட்ட இருக்கிற ரூபாவை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு வேர்ச்சுவல் கோயினாக மாற்றணும் முதலாவது. அப்போ நாங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, கூடுதலாக இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் செய்கிறார்கள், இல்லை நாட்டுக்கு நாடு ட்ரேட் பண்ணுறார்கள், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் B2B எல்லாம் ட்ரேட் பண்ணுறார்கள் வந்து கூடுதலாக கொமனான கரன்சியாக USD யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு எதிராக தான் நிறைய உலகத்துக்குள்ள பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இப்போவுமே போர்கள் மறைமுகமாக பின்னணியால் வந்து ஒவ்வொரு வர்த்தக போர்கள் நடந்து கொண்டு இருக்குது. சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போரை வச்சுக்கொண்டு நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதே மாதிரி பிரேசில் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து நாங்கள் உங்களோட வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நாங்கள் இதை தரமாட்டோம்னு சொல்கிறது, அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் வந்து USDC அல்லது USDTயை வந்து நாங்கள் எங்களோட LKRை வச்சுக்கொண்டு வேண்டணும். இப்போ என்னட்ட இருக்கிற ரூபாய் என்னட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது. இதை வந்து நான் எப்படி அந்த USDTயை மாத்திரன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட்? இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ATM கார்டில் இருக்கிறத வந்து நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கல எங்களோட விசா கார்டு இல்லை மாஸ்டர் கார்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு கார்டுக்கு பேமெண்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். AliExpressஆக இருக்கட்டும், டெராஸாக இருக்கட்டும், டெமுவாக இருக்கட்டும், eBayஆக இருக்கட்டும், இல்லை Etsyஆக இருக்கட்டும். அப்போ இப்படியான வெப்சைட்டுகளில் வந்து நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க எப்படி ஒரு கார்டை கொடுத்து நாங்கள் பே பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து பே பண்ண போகிறோம். ரைட்? ஒன்று கார்டு பேமெண்ட்டில். ரைட்? சில நேரம் கார்டு பேமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க. அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் P2Pன்னு சொல்கிறேன், பியர் டு பியர். இப்போ நான் ஒரு எண்ட் யூசர், நீங்களும் ஒரு எண்ட் யூசர். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு 5000 ரூபா காசு இருக்குது, உங்களுக்கு ஒரு USDT கோயின் வேணும். பட் நான் ஆல்ரெடி யூஸராக இருக்கிறேன், என்கிட்ட வந்து 5000 ரூபாய்க்கு பெறுமதியான USDT, அதாவது அமெரிக்கனுக்குரிய கோயினுக்குரிய வேர்ச்சுவல் கோயின். ரைட்? இது வந்து ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருக்காது. ஆனால் இந்த USDT கோயினை வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கணும்னு சொன்னால் அந்த USDT கோயினுக்கு ஈக்குவலான டொலர்ஸை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து தன்னிட்ட வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கோயின்ஸுன்ற அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ எங்களோட நாட்டில் வந்து 10 ட்ரில்லியன் ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் 10 ட்ரில்லியன் ரூபாவினுடைய அமெரிக்கருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ வருமோ அதுக்கு ஈக்குவலான தங்கமோ இல்லை அமெரிக்க டாலரோ எங்களோட நாட்டில் இருக்கணும். அப்போ தான் நாங்கள் அந்த காசுக்குரிய பெறுமதியை வந்து பேணலாம், பணவீக்கத்தை வந்து குறைக்கலாம். ரைட்? அப்போ அந்த மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்சஸும் வந்து அவர்கிட்ட வந்து 1 ட்ரில்லியனுக்குரிய USDT கோயின் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலான USD காசு, அதாவது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய காசை வந்து அவர் ரிசர்வ் பண்ணி இல்லை ஹோல்டு பண்ணி தங்கள்கிட்ட வச்சுருக்கணும், கோல்டை வந்து வச்சுருக்கணும். அப்படி ட்ரேடபிளான மானிட்டரி வேல்யூ கொண்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்கணும் தங்களோட ரிசர்வில். இப்போ USDT என்ற ஒரு கோயின் இருக்குது, இப்போ என்னட்ட இருக்குது, நீங்கள் அதை 5000 ரூபாய்க்கு வேண்ட போகிறீங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் என்னட்ட இருக்கிறத நான் முதலாவது விற்கிறதுக்கு போடணும்.
அப்போ நான் சொல்லுவேன் என்னட்ட இந்த விலைக்கு விற்கிறதுக்கு இருக்குது. அதாவது இப்போ இன்றைக்கு கூகுளில் வந்து நீங்கள் பார்க்கலாம், கூகுளில் வந்து ப்ரைஸ் வந்து 310 ரூபாயாக இருந்தால் நான் வந்து போடுவேன் 320 ரூபாயாக இருக்கும். அதே மாதிரி 292 ரூபா இருந்தால் 302 ரூபா இல்லை 303 ரூபா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் வித்தியாசப்படும். என்னட்ட 5000 ரூபா இருக்கிறபடியா. இதுவே வந்து சிலர் வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வேண்டலாம், 1 லட்சம் ரூபாய்க்கு வேண்டலாம், 2 லட்சம் ரூபாய்க்கு வேண்டலாம். அது ஆக்களுக்காக வேறுபடும். என்ன மாதிரி பலர் இருப்பாங்க, ஒவ்வொரு தரம் தங்களுக்கு விற்கிறதுக்கு எவ்வளவு இருக்கோ அதை வந்து போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் வந்து பார்ப்பீங்க, ஓகே எனக்கு வந்து 5000 ரூபாய்க்கு வேணும், 5000 ரூபாய்க்கு விடக்கூடிய ஆக்கள் யார் இருக்கணும், அவர்களில் நம்பகத்தன்மையான ஆக்கள் யார் இருக்கணும்னு பார்ப்போம். அப்போ இதெல்லாமே வந்து நான் தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி நீங்கள் வேண்டலாம், எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், எப்படி KYC வெரிஃபை பண்ணலாம்லாம் சொல்லி தனி ஒரு வீடியோ இருக்குது. இதில் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், ஐ பட்டனில் போய் பாருங்கள். அப்போ அங்கே வந்து நாங்கள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவருக்கு வந்து நாங்கள் ஒரு ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணுவோம், ரைட்? இப்போ நீங்கள் AliExpressல இல்லைன்னு சொன்னால் டெராஸில் ஒரு ஆர்டரை போடேக்கில்ல, உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்டர் பேஜ் ஒன்று வருது, ஒரு ட்ராக்கிங் நம்பர் ஒன்று வருது, உங்களோட டெலிவரி வந்து இப்போ இங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது. இப்போ சில நேரம் கப்பலில் இருந்து AliExpressல இருந்து வருதுன்னா கப்பலில் ஷிப்பிங்னு சொன்னால் ஷிப்பிங்னு காட்டும். அப்போ அந்த மாதிரி இங்கேயுமே வந்து எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். டக்குன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே உங்களுக்கும் அவருக்கும் இடையில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சேட் பாக்ஸ் உண்டு, டெம்பரரியான ஒரு சேட் பாக்ஸ் உண்டு வரும். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஆல்ரெடி வந்து அதில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் போட்டிருப்பார். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் 5000 ரூபாய்க்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ 5000 ரூபாய்க்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண உடனே அவர் அந்த ஆர்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய USDT கோயினை வந்து என்ன செய்வாருன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுத்து வச்சிருப்பார். ஓகே, இப்போ இவர் வந்து எடுத்து வச்சிருப்பார். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இங்கே இருந்து கொண்டு என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அந்த கோயினுக்குரிய காசை வந்து நீங்கள் டிரெக்டாக பே பண்ணுவீங்க அந்த தேர்ட் பார்ட்டிக்கு. இப்போ நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்களோ அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காசை அனுப்புவீங்க. காசை அனுப்பின பிறகு என்ன செய்வீங்கன்னா அந்த செக்கில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, நான் காசை அனுப்பிட்டேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பி, நீங்கள் உங்களோட பேங்க்கில் இருந்து அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லி அவருக்கு சொல்லுவீங்க. ஓகே, பண்ணின உடனே அவர் பார்ப்பார், ஓகே நீங்கள் அனுப்பின அமௌண்ட்டும் அவர்கிட்ட பேங்க்குக்கும் பேலன்ஸ் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும், இந்த இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குதுன்னு சொல்லி. அப்போ அவர் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லுவார். ஓகேன்னு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து USDT கோயின் வந்துடும். இப்போ ஏன் USDT கோயினில் தான் நாங்கள் வேண்டுற வேறு கோயினை வேண்டியலாதா என்று சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், சிம்பிளாக சொல்ல போனால் நாங்கள் வந்து தங்கத்தை வேண்டிட்டு மரக்கறியையும் கொண்டே வேண்டலாம், அதே மாதிரி தங்கத்தை வேண்டிட்டு ஒரு வாகனத்தையும் கொண்டே வேண்டலாம். என்னட்ட 2 பவுன் தங்கம் இருக்குது, நீங்கள் இந்த வாகனம் தாங்கோ. என்னட்ட இத்தனை கிராமில் வந்து தங்கம் இருக்குது, எனக்கு ஒரு 100 கிலோ மரக்கறி தாங்கணும் வேண்டலாம். ஆனால் அது ஈஸியாக ட்ரேட் பண்ணிடலுமா? ஒரு சந்தையில் போய் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் கொடுத்து வேண்டியலுமா? இல்லை. அப்போ அதுக்கு தான் என்ன செய்கிறோம், நாங்கள் காசை கொண்டு போடுறாங்க. அப்போ காசை கொண்டு போனால் என்ன நடக்கும், எல்லார்டையுமே வேண்டிக் கொள்ளலாம். நீங்கள் மரக்கறி கடைக்கு போனாலும் வேண்டலாம், மீன் கடைக்கு போனாலும் வேண்டலாம், வாகன கடைக்கு போனாலும் வேண்டலாம், புடவை கடைக்கு போனாலுமே வேண்டலாம். அப்போ எல்லார்டையுமே வந்து இலங்கை ரூபான்றது வந்து இல்லை இந்தியன் ரூபான்றது வந்து பொதுவாக பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடபிளான ஒரு பொருள். அப்போ அதுக்காகத்தான் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ரூபாவை கொண்டு போகிற மாதிரி இங்கே USDTயை கொண்டு போகிறோம். USDTயை கொண்டு போனால் என்ன நடக்கும், நீங்கள் என்னென்ன கோயின் எல்லாம் வேண்ட நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த பேரில் தான் வந்து அதாவது வந்து பிட்காயின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு முதல் வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன். பிட்காயின்ன்றது BTC என்று இருக்கும். அப்போ BTC/USDT என்று இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பிட்காயினை வேண்ட போகிறீங்க USDT என்ற கோயினை வச்சுக்கொண்டு BTC/USDT ஃபஸ்ட்டுக்கு வர டிக்கர், அதை வந்து டிக்கர்னு சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட்டுக்கு வர டிக்கரை வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னால் அதை தான் நீங்கள் வேண்ட போகிறீங்க. பின்னுக்கு வர்றது என்னன்னு சொன்னால் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இதை வேண்ட போகிறீங்க. அப்போ உங்கள்ட்ட பின்னுக்கு இருக்கிற டிக்கர் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது மொபைல் லெவலில், அதை நீங்கள் வச்சுக்கொண்டு ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறத வேண்ட போகிறீங்க. இதே மாதிரி எத்தீரியம் நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் ETH/USDT என்று வேறு. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோயின் இருந்தால் 10,000 கோயினையுமே வந்து நீங்கள் USDTயை வச்சுக்கொண்டு வேண்டலாம். லெட்ஸ் இப்படி கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட நீங்கள் 5000 ரூபாய்க்கு ஈக்குவலான ஒரு USDTயை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, சரியா? அப்போ USDT 5000 ரூபாய்க்கு ஈக்குவலானு சொன்னால் கிட்டத்தட்ட $16, $16.5 கிட்ட வரும், சரியோ? அப்போ $16 வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிட்காயினை வேண்டுறீங்க, BTC/USDT. அதுக்கு ஈக்குவலாக உங்கள்ட்ட பிட்காயினை வேண்டிட்டீங்க. இப்போ உங்கள்ட்ட USDT 0 பேலன்ஸ், ஆனால் பிட்காயினுக்கு உரிய வந்து ஏதோ ஒரு 0.000 சம்திங் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வேண்டின விலை வந்து குறைவான விலையாக இருக்கல,
அந்த விலை வந்து கூடுதல் வைப்போம். இப்போ பிட்காயின் வந்து 85,000 இருந்து இல்லை $1,00,000 இருந்து $1,10,000 வந்து வருதுன்னு சொன்னால் அந்த $1,10,000 வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள்கிட்ட வேண்டினதை வந்து நீங்கள் விற்கிறீங்க. விற்கல வந்து என்ன நடக்கும், $1,00,000 10,000 கூடைக்குள்ள 10% கூடுது. அப்போ நீங்கள் ஒரு $16 வேண்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு $1.6 கூடும். சரி, அப்போ 16ஓட 1.6 கூடிச்சுன்னு சொன்னால் $17.6 உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் கொண்டு வந்தது எவ்வளவு, $16. உங்கள்கிட்ட இருக்கிறது எவ்வளவு, $17.6. அப்போ $1.6 10% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவோம். குறைஞ்ச விலையில் வேண்டி கூடின விலையில் விற்போம். ஆனால் இது எப்போ குறையும் எப்போ கூடுமன்றதெல்லாம் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் நடக்கிற விஷயங்களை ஒப்சர்வ் பண்ணணும், நியூஸ் பார்க்கணும். இப்போ $1,10,000 தான் பிட்காயின்னு சொன்னால் $1,10,000 என்னட்டு இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு பிட்காயின் தான் $1,10,000. நீங்கள் ஒரு பிட்காயினை ஃபுல்லாக வேண்டணுமெண்டு இல்லை. எந்த கோயினை பொறுத்த வரைக்குமே அப்படி இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள்கிட்ட ஒரு $10 தான் இருக்குண்டா நீங்கள் $10 ஈக்குவலான பிட்காயினை வேண்டலாம். அப்போ அந்த $10 ஈக்குவலான பிட்காயின் எவ்வளோ வரும், 0.000 சம்திங்னு ஒரு பிட்காயினோட பெறுமதி வந்து வரும். இந்த பெறுமதி வந்து கூடைகளை நீங்கள் விற்றீங்கன்னா அது $11 $12 மாறலாம். ஆனால் இதை குறையக்கில் விற்றுட்டிங்கன்னு சொன்னால் $9 மாறலாம், $8 மாறலாம். அப்போ குறையக்க விற்றுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நட்டம், கூடைக்க விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம். ரைட், இந்த விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் பார்த்து கொண்டே இருக்கணும். அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் என்னட்ட கேட்டது, நாங்கள் வந்து இப்படி ஒரு கோயினை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி. கோயினை செலக்ட் பண்ணுறது வந்து எப்படின்னு சொன்னால், இப்போ கோயின்ஸ் எப்படி உருவாகுது என்று சொன்னால், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ரைட், கம்பெனி அண்டைக்குள்ள இப்போ ஹீல்ஸை வந்து எடுத்துக்கொள்வோமே. ஹீல்ஸுக்கு வந்து என்ன நடக்கும், ஹீல்ஸும் வந்து ஒரு தன்னிட்ட இருக்கிற மொத்த கம்பெனின்ற ஒரு பங்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கை வந்து விற்பனைக்காக போட்டிருப்பினோம். அந்த விற்பனைக்காக போட்டிருக்கிறார்கள் என்ன செய்திருப்பினோம், அந்த பங்குகளை வேண்டி வச்சிருப்பினோம். அந்த பங்குகளோட விலை கூடைகளை வந்து விற்பினோம். அப்போ கிட்டத்தட்ட அவைகளும் என்ன, அந்த கம்பெனியில் ஒரு பங்குதாரர். அதே மாதிரி நீங்களும் ஒரு கிரிப்டோ கரன்சியை வேண்டியக்குள்ள நீங்களும் அந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கின கம்பெனின்ற ஒரு பங்குதாரர். ஆனால் இங்கே என்ன விஷயம்னு சொன்னால், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் ஒரு விஷயம் கிடைக்கும். அதாவது அந்த கம்பெனி தனக்கு ஈட்டக்கூடிய வருடாந்த வருமானத்தில் நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் கிடைக்கும். லாபத்தில் ஒரு பங்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். குவார்ட்டர்லி அது வேறு. சரியோ, அப்போ அந்த மாதிரி இங்கே கிரிப்டோ கரன்சியில் வராது. ஆனால் எப்படி அந்த கம்பெனி வந்து, இப்போ நாங்கள் சொல்லுவோமே ஹீல்ஸ் கம்பெனி வந்து நல்ல டொப்புக்கு போகும், ஃப்யூச்சரில் வந்து நல்ல டொப்பில் இருக்குமென்னு சொன்னால் அந்த ஹீல்ஸின்ற பங்குகளை வந்து நாங்கள் வேண்டி வச்சுட்டு அதை கூடுற நேரம் விற்கலாம். சரியா, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிலையுமே வந்து நல்ல கம்பெனிஸ் இல்லை நல்ல கோயின்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கோயின்ஸுகள் வந்து உருவாக்கப்படுறது எப்படின்னு சொன்னால் பேஸ்ட் ஆன் ப்ரொஜெக்ட்ஸ். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கதைச்சு கொண்டு இருக்கிறது ஏஐயை பற்றி. சரியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ அதில் வந்து ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்படி நிறைய வேர்ஷன்ஸ் வந்து கொண்டே இருக்குது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐன்றது வந்து ஒரு கொமன் டேர்ம். அந்த கொமன் டேர்மை வந்து நாங்கள் நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணலாம். ரினியூவபிள் எனர்ஜியில் யூஸ் பண்ணலாம், ஆயில் அண்ட் கேஸில் யூஸ் பண்ணலாம், மெடிக்கல் ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஃபைனான்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டலில் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது எங்கெங்கே எல்லாம் பயன்படுத்தலாம். இந்த பயன்படுத்துகிற விஷயங்களை வச்சுக்கொண்டு ஒரு கம்பெனி கொண்டு வரும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்போ வேண்டணும் எப்போ விற்கணும் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதுக்கு நான் ஏஐ யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கு இந்த டோக்கன் இல்லை இந்த கோயினை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோயின் தான் அந்த ப்ராஜெக்டுக்குரிய கோயின். எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் இல்லை இந்த கம்பெனின்ற கோயின் வந்து இதுதான். இந்த கோயினை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இந்த விஷயங்களை செய்ய போகிறோம் என்றால் அந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலேயே வேல்யூபிளான ஒரு ப்ராஜெக்ட்னு சொன்னால், இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து மார்க்கெட்டில் கட்டாயம் தேவையான விஷயமாக நான் யாருமே செய்யலைன்னு சொன்னால் அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆகுமா இல்லையான்றது வந்து எப்படி இருக்கணும்னா, எங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் உலகம் சார்ந்த அறிவுகள், நடக்கக்கூடிய நியூஸ், மார்க்கெட், உலகம் எப்படி மாறிக்கொண்டு போகுது, உலகத்துக்கு என்ன தேவை, மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் வந்து செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபண்டை வந்து சீக் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கிரிப்டோ கரன்சி அவங்க எக்ஸ்சேஞ்சஸில் செல் பண்ணுறதுக்கு விடுறாங்கன்னு சொன்னால் அந்த கம்பெனிஸ் வந்து தங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து இதற்கு கூடாக திரட்டிக்கொள்ளுது. அந்த திரட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க சொன்ன ப்ரொஜெக்டை வந்து செய்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்க்குள்ள வந்து அந்த கோயினோட ப்ரைஸ் வந்து நல்லா கூடும். அப்போ அந்த கூடுற நேரம் என்ன செய்யலாம்னா சொன்னால் நாங்கள் விற்கலாம். சில நேரம்
நல்ல ப்ரொஜெக்ட் இல்லாட்டிலும் கூட அந்த ப்ரொஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கணக்கான பீப்புள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அந்த மில்லியன் பீப்புள்ஸும் வந்து அந்த ப்ரொஜெக்டில் இருக்கிறாங்க. அவங்கள அந்த கம்யூனிட்டியை பில்டு பண்ணுறாங்க. ஒரு ப்ரொஜெக்ட் ரோங்காக போச்சுன்னு சொன்னால் திரும்ப இன்னொரு ப்ரொஜெக்ட்டுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க என்று சொன்னால் அந்த கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எந்த கோயினுக்குமே வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் எந்த ப்ரொஜெக்ட் ஈவன் குட் ப்ராஜெக்ட்ஸ் கூட பேடான வேர்ஸ்ட் கேஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வந்து கட்டாயம் தேவை. அதே மாதிரி வந்து மார்க்கெட் கேப் இருக்குது ஒரு விஷயம், ரைட்? மார்க்கெட் கேப்ன்னு சொல்லிக்கல வந்து நான் ஒரு 1000 coins ரிலீஸ் பண்ணுறேன்னு ஒரு கோயின் வந்து $5 படின்னு சொன்னால் அந்த மார்க்கெட் கெப்பாசிட்டி வந்து இவ்வளோத்துக்கு இருக்குது, இவ்வளோ வரைக்கும் போகலாம்ன்ற சான்ஸ் பார்க்கணும், ரைட்? இப்போ நாங்கள் ஒரு மில்லியன் நம்பர் ஆஃப் கோயின்ஸை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பில்லியன் கோயின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. மில்லியன் கோயின்ஸ்ன்னு சொன்னால் லிமிட்டட் சப்ளை மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா காசு தரத்துக்கும் 1 லட்சம் ரூபா காசு தரத்துக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி. அப்போ பாக்கெட் மணியா, ரைட்? இப்போ எங்களுக்கு பாக்கெட் மணியாக ஒரு 10 ரூபாயை தரத்துக்கும் ஒரு 1 லட்சம் ரூபா தரத்துக்கும் எப்படி இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட வேறு காசே இல்லை, 10 ரூபா தான் இருக்குமென்னு சொன்னால் என்ன நடக்கும்? நான் எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலுமோ அவ்வளோத்துக்கு பண்ணுவேன். அந்த 10 ரூபாய்க்குரிய டிமாண்ட் வந்து சரியாக கூடவே இருக்கும். எனக்கு சாப்பாடு வேண்டணும், தண்ணி வேண்டணும், அண்டைய நாளுக்குரிய தேவைகள் நிறைய இருக்கும். ஆனால் இதுவே 1 லட்சம் ரூபாய் இருக்குமா இருந்துன்னு சொன்னால் இன்றைய நாளைக்கு வந்து அது போதுமானதளவாக இருக்கும். அப்போ நான் என்ன நடக்கும்? வீண் செலவுகள் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதே போல் தான் ஸ்டாக்கில் வந்து அங்கே எவ்வளோ சப்ளை இருக்குன்னு சொல்லி அந்த சப்ளையை வச்சுக்கொண்டு டிமாண்ட் கூடுச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் வந்து அந்த கோயினுக்குரிய ப்ரைஸ் வந்து கூடும். அதே மாதிரி சப்ளை மார்க்கெட் கேப் அதை வச்சுக்கொண்டு தான் மார்க்கெட் கேப் வரும். அந்த ஒரு யூனிட் கோயினுக்குரிய ப்ரைஸும் எவ்வளவு சப்ளை இருக்குதுன்றதை வச்சுக்கொண்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எப்படி இது ஒர்க் பண்ணுது, என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் உள்ளே வந்து செய்யணும், எப்படி வேண்டுறது விற்கிறது, என்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும்ன்ற சொல்லி எல்லாம் இப்போ பார்த்துட்டாங்க, ரைட்? இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஸுகள் யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும், ரைட்? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வேணும்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் மொபைல் ஆப் மாதிரி, ரைட்? அப்போ நீங்கள் அது சிம்பிளாக அப்படி விளாங்கி கொண்டீங்கனாலே காணும். எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வந்து வேண்டுவீங்க, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும். நீங்கள் வந்து பைனான்ஸ் யூஸ் பண்ணலாம், பைபிட் யூஸ் பண்ணலாம், OKX யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து KuCoin யூஸ் பண்ணலாம். அப்படி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து பைனான்ஸ் வந்து குளோபலாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா அண்ட் ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. அப்போ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் பைனான்ஸ் வந்து. வேறு எக்ஸ்சேஞ்சஸ்லேயுமே வந்து என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, பட் நான் இதில் ஃபண்ட் வச்சுருக்கிறது வந்து பைனான்ஸில் மட்டும்தான், ரைட்? இது வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னால் காசை உள்ளே கொண்டு வந்து வேண்டுறதுக்கும் விற்கிறதுக்கும். இப்போ நான் வேண்டுறதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ என்னிட்ட வந்து பேங்கில் காசு இருக்குது, ஆனால் சில நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பேங்க்லேயே வந்து லொக்கர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். சில நேரம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட மேலதிகமாக இருக்கக்கூடிய காசுகளை இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு டைமண்டில் இருக்கக்கூடியதில் வந்து லொக்கரில் பேங்க் லொக்கரில் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ அது வந்து ஒரு வாலெட் மாதிரி. சம்டைம்ஸ் நாங்கள் இதுக்கு முந்தின காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் வந்து அயன் சர்வ் வச்சுருப்போம். அயன் சர்வ்னு சொல்லிக்கல ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெருமதியான விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து பூட்டி நிறைய லொக்ஸுகள் கூட இருக்கும். அதுக்கு வித்தியாசமான பேட்டர்னில் லொக் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் நான் திறக்கக்கூடிய மாதிரி அப்படியெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அப்போ அந்த மாதிரியாக நாங்கள் இங்கேயும் வந்து வேர்ச்சுவல் கோயின் நேம் பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் கட்டாயம் வந்து அப்படியான ஒரு விஷயத்தை செய்தே வச்சுருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் இங்கே நிறைய ரிஸ்க் வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அதை வந்து எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் ஒரு வாலெட்டுன்னு சொல்லுவோம். வாலெட்டுன்றே சொல்லிக்கல நாங்கள் எப்படி ஒரு அயன்ஸாவோ இல்லை ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய லொக்கரையோ வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரஸ்ட் வாலெட்டு ஒன்று யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெட்டாமாஸ்க்னு சொல்லியிருக்கு. அப்போ இதுகளை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம், ரைட்? இதுக்கு பிறகு இப்போ நாங்கள் டெய்லி மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குதுன்ற விஷயங்களை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ நான் வேண்டி இருக்கிறேன்னு சில கோயின்ஸை வந்து எப்போ விற்கணும், எப்போ வேண்டணும், எப்பப்போ என்னென்ன செட்டில்மெண்ட்டான விஷயங்கள் நடக்குது, டாப் பிஸ்னஸ்மேன்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் ஒரு பிரசிடென்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரிப்டோ கரன்சி இந்த மார்க்கெட்டை, ஸ்டாக் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டை, கோல்டு இந்த மார்க்கெட்டை எல்லாத்தையும் வந்து சடனாக சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சடன் ஒரு இம்பல்ஸ் மாதிரி டக்குண்டு கீழே வரும், இல்லைன்னா டக்குண்டு மேலே போகும். அப்போ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கணும், ட்ராக் பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ தான் நாங்கள் சரியான இடத்துல வந்து வேண்டலாம், சரியான இடத்துல வந்து விற்கலாம். சரியான இடத்துல வேண்டி விற்கலைன்னு சொன்னால் நாங்கள் மாட்டுப்புறத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. மாட்டுப்புறம்னு சொன்னால் நாங்கள் வந்து
பிழையான டிசிஷன் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இதுகளுக்கு வந்து நாங்கள் ட்ராக் பண்ணணும். ஓகே, இன்றைக்கு என்ன விஷயம் நடக்குது, இந்த விஷயம் எப்படி எங்களோட மார்க்கெட் எஃபெக்ட் பண்ணுமென்னு சொல்லி நியூஸ், அதே மாதிரி வந்து டிமாண்ட். இப்போ நிறைய பேர் புதுசாக வருகினோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் புதுசாக வந்து கிரிப்டோக்குள்ளே வருகினோம். அதனால தான் வந்து இப்போ நானுமே இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா புதுசாக வாராக்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய கேள்விகள் இருக்குது. புதுசாக விரைகளை வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கிற சப்ளை தான் இருக்கும். பட் புதுசாக வந்து ஆக்கள் விரைவினம், புதுசாக டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இல்லை வேண்டி வச்சிருக்கிற ஆக்கள் புதுசாக காசை கொண்டு வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தான்னு சொல்லி கேட்பினோம். அப்போ கேக்கில் வந்து லிமிட்டட் சப்ளை இருக்கைக்கில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் டிமாண்ட் வந்து கூடும். டிமாண்ட் கூடிச்சுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ப்ரைஸ் வந்து கூடும். லிமிட்டட் சப்ளை இருக்குது, சப்ளை மாறாமல் டிமாண்ட் கூடிச்சுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து ப்ரைஸ் கூடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதே மாதிரி ஆப்போசிட்டாகவும் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ சப்ளை கூடினால் டிமாண்ட் இல்லைன்னு சொன்னாலும் ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் சப்ளை அப்படியே இருக்க டிமாண்ட் குறைஞ்சுதுன்னு சொன்னாலும் ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ எல்லா விஷயங்களையுமே வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து தான் நாங்கள் வேண்டுறது விற்கிறது எல்லாத்துக்கும் வந்து டிசிஷன் எடுக்கணும். நிறைய பேராமீட்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் சொல்கிறது போல் இப்போ இந்த மாதிரி பார்க்குற விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுற விஷயங்களை, இப்படி ட்ராக் பண்ணுற விஷயங்களை நாங்கள் எங்கே வச்சுருக்கலாம்னு சொன்னால், இல்லை இந்த மாதிரி ஆப்புகளை யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் உண்டு கோயின் மார்க்கெட் கேப். கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா கோயின்ஸையும் வந்து பார்க்கலாம். அங்கே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயின்ஸில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி எப்படி இருக்கிறாங்க, எப்படி என்கேஜ் பண்ணி கொண்டிருக்காங்க. கம்யூனிட்டி மீன்ஸ் டெய்லி கதைப்பாங்கள். அதில் வந்து இப்போ இன்றைக்கு வந்து இந்த விஷயம், இன்றைக்கு இந்த விஷயம் நடக்குது, இன்றைக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு கோயின்ஸுக்கும் ஒவ்வொரு டோக்கன்ஸுக்கும் வந்து அது சார்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க வந்து அதில் கதைச்சு கொண்டிருப்பாங்க. ஃபேக்கான கமெண்ட்ஸ், ஃபேக்கான ரிவ்யூஸ் போடுறாக்கள், இல்லை ஃபேக்கான போஸ்ட் போடுறாக்களும் இருப்பாங்க. சரியான விஷயங்கள் அனலைஸ் பண்ணி போடுறாக்களும் இருப்பாங்க. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி மார்க்கெட் பார்க்கலாம். இந்த கோயினை வந்து நான் வேண்டணுமெண்டா எங்கே எல்லாம் வேண்டலாமெண்டு. இப்போ நான் சொன்னது தானே ஒரு கோயின் BTC என்று சொன்னால், பிட்கோயின் என்று சொன்னால், இந்த பிட்கோயினை வந்து நான் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் வேண்டலாம், இப்போ எந்தெந்த பேங்க்ஸில் வேண்டலாம்ன்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு வந்து நான் சில கோயின்ஸை வந்து வேண்டணும்னா அந்த அக்கௌண்ட் கட்டாயம் இருக்கணும். ஆனால் ஒரு கோயின் வந்து BTCன்றது வந்து மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையுமே வந்து இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அப்படி நீங்கள் வேண்ட போகிற கோயின்ஸை வந்து அனலைஸ் பண்ணி எங்கெங்கே எல்லாமே இதை வேண்டலாம்ட்டு பார்க்கலாம். சரியோ? அதே மாதிரி வந்து அதோட ப்ரைஸ் எவ்வளவு. இப்போ நீங்கள் அந்த கோயின்ஸில் வந்து ஏதாவது வேண்டி வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அதேமே வந்து நீங்கள் இதில் போர்ட்ஃபோலியோவை ஆட் பண்ணி வைக்கலாம். எவ்வளோத்துக்கு வேண்டிங்க, என்ன ப்ரைஸுக்கு வேண்டிங்க, எவ்வளோ அவங்களுக்கு ஃபீஸ், வேண்டைக்குள்ள ஒரு ஃபீஸ் வரும். அந்த ஃபீஸ் எந்த டேட்டில் எந்த டைமில் வேண்டிங்கன்னு சொல்லி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி வந்து இது இந்த மார்க்கெட்டில் எபவுட் பார்க்கலாம். அதாவது வந்து அந்த கோயினை பற்றின ஹிஸ்ட்ரி, அது இப்போ உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டது, அதோட சப்ளை எவ்வளவு, அவங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் என்ன இருக்குது, ஃபேஸ்புக் இருக்கா, லிங்க்டின் இருக்கா, ட்விட்டர் இருக்கா, அந்த ப்ரொஃபைல்ஸில் வந்து எப்படி ஆக்டிவாக இருக்கிறாங்களா, அவங்களோட வெப்சைட் என்ன, வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்களை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, வெப்சைட்டில் யாரெல்லாம் போய் பார்க்கலாம், யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். அப்போ அந்த ப்ரொஜெக்ட் வந்து நல்லா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எலான் மஸ்க் வந்து ஒரு ப்ரொஜெக்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்ட் வந்து ஒரு வேர்த் இல்லாத ஒரு ப்ரொஜெக்ட்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். அவர் ஒரு டீம் வச்சிருப்பார். மேபி அவருக்கு அந்த ப்ரொஜெக்டை பற்றின ஒரு ஓவரால் ஐடியா இருக்கும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதனால தான் வந்து அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்போ அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கல வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்பலாம் அந்த ப்ரொஜெக்ட் வந்து உண்மையிலேயே நல்லா போகும்னு சொல்லி. ஆனால் இதே வந்து அவர் ஒரு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொஜெக்டில் இருந்தவர் தன்னை மணியை வந்து வித்ட்ரா பண்ணுறாருன்னு சொன்னால் நாங்கள் அந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கணும். அவர் வித்ட்ரா பண்ணுறாரு, ஓகே, அப்போ இந்த ப்ரொஜெக்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் மணியை வந்து வெளியில் எடுக்கிறார். அப்போ நாங்களும் அந்த ப்ரொஜெக்டிலேருந்து வந்து மணியை வெளியில் எடுத்துருவோம்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் ஒவ்வொரு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இல்லை கோயின்ஸ் இல்லை கம்பெனிஸில் வந்து சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் இல்லை அவங்களோட வெப்சைட்ஸில் வந்து அப்டேட்டாக இருக்கணும், நியூஸ்களை வந்து கட்டாயம் பார்த்து கொண்டிருக்கணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும் இந்த கோயின்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்களாண்டு. ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் வந்து வெப்சைட்டில் வந்து ஆக்டிவாக இருக்கிற ஆக்கள் வந்து உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கக்கூடிய ஆக்கள், மற்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா அவங்களோட ப்ரொஜெக்ட்லேருந்து. சிலர் வந்து கீப் சைலண்டாக இருப்பாங்க, எந்த விதமான கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டும் இருக்காது, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்கன்றதை வந்து தங்களோட யூசர்ஸுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. ரெண்டேக்கில் வந்து நாங்கள் கண்மூடித்தனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும், என்ன நடக்குதுன்றே தெரியாமல் பிளைண்டாக இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுகளை வந்து கோயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொன்று வந்து ட்ரேடிங் வியூன்னு சொல்லி இதில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எப்படி ப்ரைஸ் கோயின்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி சார்ட்ஸ் அனலைஸ் பண்ணலாம், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம், எப்படி இந்த கோயின்ஸ் வந்து அடுத்து போகும்,
எப்படி இது இவ்வளோ காலம் பிஹேவ் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் நாங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்காவா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்காவா, 15 நிமிஷத்துக்கு ஒருக்காவா, 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்காவா, 4 மணித்தியாலத்துக்கு ஒருக்காவா, ஒரு நாளுக்கு ஒருக்காவா, கிழமைக்கு ஒருக்காவா, ஒவ்வொரு கிழமையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் இப்போ எங்கே ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அங்கே முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணலாம். டெக்னிக்கலாக இந்த கோயின் வந்து அடுத்து எங்கே மூவ் ஆகும், கூடுமா குறையுமான்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ரைட். அப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்னிக்கலாக எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணலாம்ன்றெல்லாம் சொல்லி நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி ஒரு கோயினை வந்து நாங்கள் வேண்டுறதுக்கு முதல் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணணும். இந்த கோயின் உண்மையிலேயே வேர்த்தாக இருக்குமா, வேர்த் இல்லாமல் இருக்குமா. இது நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் கம்பெனி, அவங்களோட ஐடென்டி ப்ரொஃபைல், இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு பிறகு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுவோம். டெக்னிக்கல்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்டில் வந்து உண்மையிலேயே பொட்டென்ஷியல் இருக்கா, இது போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, அந்த மாதிரியான ஒரு அனலைஸ். அதுக்கு விட முக்கியமானது வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட். இந்த ப்ராஜெக்டில் வந்து எப்படி மக்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை பார்க்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலேயே நல்லா போகும். இப்போ ஏஐயை பொறுத்த வரைக்கும் மக்களின் மனசில் இருக்கிறது என்னன்னா, இனி வந்து ஏஐ தான் உலகத்தை ஆளப்போகுது, நாங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க போகிறோம். அந்த மாதிரி ஏஐ ப்ராஜெக்ட்னு சொல்லி டக்குன்னு யோசிப்பினா ஓகே இது நல்ல ப்ராஜெக்ட், ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன இம்பேக்ட் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி கட்டாயம் நாங்கள் ஃபண்டமெண்டலாகவும் பார்க்க வேணும். மார்க்கெட் சென்டிமெண்ட்டை மட்டும் பார்க்குறதில்ல. ஏஐ தானே, ஏஐ ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து நல்லா வரும், அப்போ இதை நான் இப்போ வேண்டலாம், இப்போ புதுசாக வந்திருக்கு, இப்போ வேண்டினா நான் விற்கலாம் நல்ல லாபத்துக்குன்னு சொல்லி வேண்டக்கூடாது. கண்மூடித்தனமாக மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பார்க்கத்தான் வேணும், ஆனால் ஃபண்டமெண்டலில் பார்த்துட்டு தான் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்குள்ளே நாங்கள் வரணும். ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இதை விடவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், நிறைய டீட்டெயிலான விஷயங்கள், இன்னும் இதுகள் இப்போ நான் கதைச்ச விஷயங்களையே ஒவ்வொன்றையும் தனியாக இன்னும் டீட்டெயிலாக நிறைய கதைக்கலாம். உங்களுக்கு எந்த கேள்விகளுக்கு வந்து ஆன்சர்ஸ் தேவையில்லை, இதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாக வேணும்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸை வந்து அடுத்தடுத்த கிழமைகளில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுடைய கொஷின்ஸுக்கு வந்து நான் சிலதுக்கு ஆன்சர் பண்ணிடலைன்னு சொன்னால் அந்த கொஷின்ஸை வந்து கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அடுத்த முறை வீடியோ செய்யக்கில் வந்து நான் உங்களுக்கு அந்த கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரைட். இப்போ நான் சொல்கிறதான விஷயங்கள், நான் சொல்கிற விஷயங்களை மட்டுமே வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு டிசிஷன் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை, நானுமே வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூசர். அப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஸ்கேமுகளில் போய் மாட்டுறீங்க. இப்போ நிறைய பேர் வந்து டிக்டாக்கில் பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் அது செய்கிறோம் இது செய்கிறோம்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாற்றி பணத்தை தான் ஆக்கள்கிட்ட இருந்து வேண்டிக் கொள்கிறாங்க. ஆக்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்கி எடுக்கிறாங்களே ஒழிய உங்களுக்கு என்ன கிவிங் பேக் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பெருசாக இல்லை. அப்போ நிறைய பேருக்கு வந்து சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. அப்போ தமிழ் கம்யூனிட்டிக்கு வந்து நாங்கள் ஒரு பிரியோசனமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் மார்க்கெட் ட்ரெண்டில் வந்து புதுசாக என்னென்ன டெக்னாலஜி வந்துருக்கோ அந்தந்த விஷயங்களுக்கு நாங்கள் அடாப்ட் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் நாங்கள் வந்து எங்களோட சூழலில் வந்து நாங்களும் எங்களோட நிலைமைகளை உயர்த்தி கொண்டு போகலும். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் வந்து நானும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ ஹியர். நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன சொன்னால் நிறைய பேர் ஸ்கேமுகளில் போய் மாட்டாமல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டு போய் பாருங்கள். ரைட். ஒரு விஷயத்தை செய்யுங்க, மற்றவர்களில் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். என்னென்னு சொன்னால் உங்களோட மணி என்னடா நான் இந்த காசை போட்டு உங்களுக்கு தரப்போகிறது இல்லை, நீங்கள் உங்களோட காசை போட போகிறீங்க. அந்த காசு வந்து சும்மா வந்த காசு இல்லை, ஒவ்வொரு ரூபாயும் முளைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அப்போ இதுக்குள்ளே வந்து போடைக்குள்ளே வந்து சரியான ரிஸ்க் கூட இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கட்டாயம் அனலைஸ் பண்ணி உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து போட வேணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சரியான விஷயமாக விளங்கி கொள்ளாமல் இதுக்குள்ள வந்து என்ட்ராகிறது வந்து நல்ல ஒரு விஷயம் இல்லை. இப்போ நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயுமே இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நீங்கள் அதுகளையும் வந்து நிறைய வீடியோஸ் பாருங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுங்க முதலாவது வந்து என்ன விஷயம்னு சொல்லி. எந்த சேனல்லையுமே வந்து கிரிப்டோ கரன்சின்னா என்ன, அது இப்படி உருவானது என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு பெரிய வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டுருக்கேன் டீட்டெயிலாக. வந்து அந்த வீடியோ பார்த்துங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வேறு சேனல்ஸ்லேயுமே வந்து நிறைய நல்ல வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதுகளையும் பாருங்கள், பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு செய்யுங்க. ஓகே, குட் லக் கைஸ், தேங்க்யூ, பாய்.